Welcome to the introduction course of data science and artificial intelligence. So in the beginner level course, I'm going to explain what is data science, what is artificial intelligence. So how data science and artificial intelligence have evolved, and what is the future of data science and artificial intelligence, what is the current trends of data science in 2024, and what is the future scope. So ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து how data science is going to impact, what are all the job opportunities available in this domain in data science and artificial intelligence பத்தி இந்த வீடியோவில் we will discuss. ஸோ நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் யூ ஆர் டூயிங் எனி பிஸ்னஸ் ஆர் வெதர் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், டெஃபினட்டாக திஸ் பிகினர் லெவல் கோர்ஸ் வில் பி very useful to you. If you visit my channel first time, kindly subscribe my channel. Let's get into the video. So in this course, we will see what is data science and what is artificial intelligence, the definition and how it is impacting on each and every industries, and what is the future scope of data science and what is the job opportunities available in data science. Okay. So actually what is data science? So data science அப்படின்றது என்ன? So data science அப்படின்றது வந்து a blend of statistics, computer science and domain expertise அப்படின்னு இருக்கு. ஸோ டொமைன் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது வந்து அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கேர் எக்ஸ்பர்டைஸ், இல்லை ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது. ஸோ அந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ் ப்ளஸ் வந்து இந்த பிளெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூஜ் டேட்டால இருந்து இன்சைட்ஸ் டிரைவ் பண்ணி அது மூலியமா பிஸ்னஸ்க்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றத வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது போக டேட்டா சயின்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸ் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்க எந்த டொமைனில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டொமைன் பற்றின எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் வந்து இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு சில இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டொமைன் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது இருக்கும். வேற ஃப்ரெஷர் இப்போ புதுசாக காலேஜில் வந்து டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் போய் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண கம்பெனி என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க மெயினாக டேட்டா சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மைனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக டேட்டா சயின்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து we can apply data science. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can to understand the customer preference and personalized campaigns பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எந்த டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனலைஸ்டாக கேம்பெயின்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு வந்து we can apply data science. வேற ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டு ப்ரெடிக்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து எப்படி ட்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜூலை மந்தில் இருக்கோம்னா லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, 2 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, 3 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இதே மாதிரி எதுவும் சிமிலர் ட்ரெண்ட்ஸ் வந்து எதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இஃப் யூ டேக் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எர்லியாக வந்து அவங்களோட டிசீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுக்கும் பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு we can apply டேட்டா சயின்ஸ். அண்டு இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து டு அனலைஸ் சென்சார் டேட்டா ஃபார் ரியல் டைம் நேவிகேஷன். அதில் சென்சார்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு சென்சாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ரியல் டைம் நேவிகேஷனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட் டு மேக் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு லேபில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஸோ பர்சனலைஸ்டு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு சேட்பாட் மூலயமா வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அவங்களோட நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து புதுசாக அவங்கள ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு இருக்காங்க அப்படின்னா தனிப்பட்டு இண்டிவிஜுவல் ஹியூமனால வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. வேறஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேட்டா சயின்ஸ் மூலியமாக நம்ம வந்து ஒரு சேட்பாட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பர்சனலைஸ்டு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸில் அனலிட்டிக்ஸுக்கு வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டு அனலைஸ் தி பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் டு டெவலப் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பிளேயர் எப்படி விளையாண்டுருக்காரு, எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு, ஸோ அவரோட பொட்டென்ஷியல் என்ன, ஸோ ஒவ்வொரு சிட்டி பேஸ்டு ஒவ்வொரு கிரவுண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு டைப் ஆஃப் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஸோ அது மூலியமாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். we can also use in supply chain management. ஸோ இன்வென்ட்ரிஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஸோ எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கும், எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்கணும், எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு சேல்ஸ் ஆகுது, எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும், ஸோ எந்த டைமில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த டைமில் சேல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So data science la vandu we have three types of analytics. Descriptive analytics, summarizing, describing data to analyze current trends. ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி கேன் டேக் ஹெல்த் கேர் செக்டர். ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட டேட்டா பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 40 to 50 years உள்ள ஒரு பேஷண்ட்டோட டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்டு வந்து ஒரே மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி ஸோ ஒரு ஃபியூச்சரில் வந்து நம்ம எப்படி வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரலாம், ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு நிறையா வந்து ஒரு 1000 பேஷண்ட்ஸை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம், 1000 பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கேட்டகரி வைஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ரீசனையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் வந்து இவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குது, ஏன் வந்து இந்த குரூப்போட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பர்சனலைஸ்டு நம்ம வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் பிளான் பண்ணுறதுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு விதமான வந்து ப்ரெடிக்டட் அவுட்கம்ஸ் தான். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு லாஸ்ட் 3 years பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஒரு 5 years பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரியே நம்ம அந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்கம்ஸ் வரும், ஸோ நம்ம இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேட்டா சயின்ஸ் அப்படின்றது நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில இருந்து இவால்வ் ஆகி வந்த ஒரு விஷயம்தான். நம்ம வந்து இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறது, ப்ராபபிலிட்டி தியரி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வருஷமாகவே வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட்லேயும் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொஃபஸ்டிகேட்டடாக நிறையா சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து டேட்டாஸ் வந்து இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இப்போ ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவோட பிளாஸ்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2010 நிறைய வந்து டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலேருந்து. ப்ளஸ் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பூஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து எப்படி பிஸ்னஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த டேட்டாஸை பிஸ்னஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி வந்து கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு அப்ரோச் எப்படி பண்ணலாம், ஸோ மார்க்கெட்டிங் எப்படி வந்து ஒரு டேட்டா ட்ரிவனாக கொண்டு போகலாம், ரிசர்ச் எப்படி ஒரு டேட்டா ட்ரிவனாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து டேட்டா ட்ரிவனாக மாறுறதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கிறனால இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது இப்போ வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியாக ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான டொமைனாக வந்து பேசப்படுது. ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இப்போ வந்து அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 டேர்ம் வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்றது என்ன, எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அப்படின்றது என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஆர் எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பயாஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ, ப்ரைவசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஏஐ டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பயாஸ் இல்லாமல் வந்து கஸ்டமர்ஸோட ப்ரைவசியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ மெயினாக வந்து பீயிங் ஃபேர். ஸோ இமேஜின் யூ ஆர் டீச்சிங் a robot to decide who gets a cookie. Responsible AI means taking sure the robot does not unfairly favor one person over another. So being honest, when the robot makes a decision, it should explain why. Think of it as the robot saying, I picked this person for the cookie because they shared nicely. That way we all understand what's going on. Avoiding sneaky biases. So bias இல்லாமல் வந்து ஏஐ வந்து டெவலப் பண்ணுறவங்க bias இல்லாமல் இருக்கணும். ஸோ எந்த ஹிடன் பயாசஸ் இருக்கக்கூடாது. ஸோ ட்ரைஸ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி அப்படின்றது இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இமேஜின் ரோபோட் ஓவர் ஹியரிங் யுவர் சீக்ரெட்ஸ். ரெஸ்பான்சிபிள் ஏஐ ரெஸ்பெக்ட்ஸ் ப்ரைவசி. ப்ரைவசி அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஏஐக்கு நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். வெதர் இட் இஸ் ChatGPT ஆர் வெதர் இட் இஸ் கோபைலட் ஏஐ ஆர் வெதர் இட் இஸ் மெட்டா ஏஐ. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறோம், நிறைய வி ஆர் ஷேரிங் தி பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து ஏஐக்கு நம்ம நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது கஸ்டமரோட அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து அது மூலியமாக வேறு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐ, எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ டெவலப் பண்ணுற இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏஐ ப்ளஸ் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஏஐ எல்லாமே வந்து இந்த நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த டேட்டா ப்ரைவசி அப்படின்றத ஃபாலோ பண்ணணும், பயாசஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து மெயினாக இதில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மெயினாக நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் வித் எட்ஜ் கம்ப்யூட்டிங், அனலைசிங் டேட்டா க்ளோசர் டு இட்ஸ் சோர்ஸ் ஃபார் ரியல் டைம் இன்சைட்ஸ் அண்ட் பவர் ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கிளவுடு கம்ப்யூட்டிங்க்கு இருக்கக்கூடிய பேரலல் டெக்னாலஜி தான் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஒரு சர்வரில் வந்து ஆன் ப்ரெமிசஸ் சர்வரில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் வந்து அதில் நிறையா நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகுது. ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த கிளவுடு கம்ப்யூட்டிங் அப்படின்றதுக்கு நம்ம கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் ஆனாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஹேவிங் எ மினி பிரெயின் ரைட் வேர் திங்ஸ் ஹேப்பன். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் ஆல் டேட்டா டு எ ஃபார் அவே கிளவுட், இட் ப்ராசஸ் ஸ்டஃப் க்ளோசர் டு வேர் இட்ஸ் கிரியேட்டட். திங்க் ஆஃப் இட் அஸ் கம்ப்யூட்டிங் ஆன் த ஸ்பாட். ஸோ இது வந்து எல்லா டேட்டாவையும் வந்து கிளவுடுக்கு அனுப்புறதுக்கு பதில் முக்கியமான டேட்டாவை மட்டும் கிளவுடுக்கு அனுப்பிட்டு முக்கியமான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், ஸோ மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டிவைஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிராஃபிக் ரோட்ஸில் வந்து இப்போ கேமராஸ் வச்சுருக்காங்க, கேமராஸில் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேமராவிலேருந்து எல்லா டேட்டாவையும் கேப்சர் பண்ணி கிளவுடுக்கு வந்து அனுப்பணும், ஸ்டோரேஜுக்கு அனுப்பணும் அப்படின்றது இல்லாமல் எந்த முக்கியமான டேட்டாவை மட்டும் கிளவுடுக்கு அனுப்பிட்டு ஸோ லோக்கல் டேட்டா வந்து அந்த டிவைஸ்லேயே ஸ்டோர் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு மினி கிளவுட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லெஸ் கிளவுட் மோர் லோக்கல். இமேஜின் யுவர் ஸ்மார்ட் வாட்ச் அனலைசிங் யுவர் ஸ்டெப்ஸ் வித்தவுட் பாதரிங் அ டிஸ்டன்ஸ் சர்வர். தட்ஸ் எட்ஜ் கம்ப்யூட்டிங். ரன்னிங் ஃபியூவர் ப்ராசஸ் இன் த கிளவுட் அண்ட் மோர் ஆன் லோக்கல் டிவைசஸ்.
இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து கலெக்ட் பண்ற டேட்டா எல்லாமே கிளவுடுக்கு தான் போகுது. ஸோ முக்கியமான டேட்டா எல்லாமே கிளவுடுக்கு போகுது. ஒரு சில டேட்டாஸ் வந்து இந்த ஐஓடி கேட்ஜெட்லேயே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒய் இட் மேட்டர்ஸ். ஸோ ஏன் எட்ஜ் கம்ப்யூட்டிங் வந்து அடுத்த ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது? எட்ஜ் கம்ப்யூட்டிங் ரெடியூசஸ் டிலேஸ் பிகாஸ் இட் ஸ்கிப்ஸ் த லாங் ட்ரிப் டு த கிளவுட். இட்ஸ் லைக் ஆர்டரிங் பிஸா டைரக்ட்லி ஃப்ரம் த நியர்பை பிஸா. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கிளவுடுக்கு வந்து நம்ம அனுப்பும்போது ஒரு ஃபாஸ்டரா டெசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டிரைவர்லெஸ் கார் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எட்ஜ் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து அந்த கார் டு கார் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். வித்தின் மில்லி செகண்ட்ஸ்ல வந்து ஸோ அந்த காருக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கேமராஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது மாதிரி ஐஓடி டிவைசஸை வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள், பிக்சர் டிராஃபிக் லைட்ஸ் அட்ஜஸ்டிங் இன்ஸ்டன்ட்லி பேஸ்ட் ஆன் லோக்கல் டிராஃபிக் டேட்டா. Drones helping farmers manage crops right in the field. Edge computing makes this quick decision. So இந்த quick decision within millisecondsல அந்த quick decision எடுக்கிறதுக்கு ஸோ நம்ம அந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் brings the smart closer to you, whether it's in your pocket or a lamp post or inside a factory. ஸோ நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிக்கு ஒரு பேரலல் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஐஓடி டிவைசஸ்ல அந்த டிவைஸ்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு கிளவுடு ஒரு கம்ப்யூட்டிங் ஒரு டிவைஸாகவே வந்து இதை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பவர் ஆஃப் ஆட்டோமேஷன். ஸோ நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணுறது, டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெப்படிட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So next we will see the job opportunities in data science. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டொமைன். ஸோ அதில் நிறைய வந்து டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. லைக் டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்குது, டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லியிருக்கு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு இருக்குது, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஏஐ இன்ஜினியர்னு இருக்குது, டேட்டா இன்ஜினியர் அப்படின்றது இருக்குது. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will develop, test and deploy machine learning models. ஸோ அவங்க வந்து ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணி ஸோ அதை டெவலப் பண்ணி அவங்க டிப்ளாய் பண்ணுறது தான் மெயினாக அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்தியாவில் அவங்களோட ஆவரேஜ் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 10 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் அவங்களோட பேக்கேஜ் இருக்குது. டேட்டா அனலிஸ்ட்ன்றவங்க வந்து they will clean, analyze and visualize the data to extract insights. ஸோ இவங்க தான் வந்து மெயினாக டேட்டாவை அனலைஸ் பண்ணுற ஒர்க்கு வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றதவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 5 lakhs to 15 lakhs per annum. பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேட் டேட்டா இன்சைட்ஸ் இன்டு ஆக்ஷனபிள் பிஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இப்போ டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா டேட்டா வந்து இன்சைட்ஸ் சொல்கிறாரு. ஸோ அந்த டேட்டா இன்சைட்ஸில் இருந்து அந்த பிஸ்னஸ் டொமைனுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், ஸோ ப்ராடக்டில் நம்ம என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணலாம், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணலாம், புது ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, காம்படிட்டர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இன்சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து 6 lakhsலேருந்து 18 lakhs per annum. அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்றவங்க வந்து they will build and maintain மிஷின் லேர்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ். அவங்க வந்து 8 lakhs per annumலேருந்து 20 lakhs per annum வரைக்கும் அவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி இருக்குது. அண்ட் டேட்டா இன்ஜினியர்ன்றவங்க வந்து they will design, build and manage data pipelines for data storage and processing. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய டேட்டாஸ், இந்த கம்பெனியில் வந்து மற்ற வேறு எந்தெந்த சோர்ஸஸ்ல இருந்தெல்லாம் டேட்டாஸ் வருதோ அந்த டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது, அந்த டேட்டாவை வந்து டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, ஸோ அந்த டேட்டாவை வந்து குவெரி பண்ணுறது, அந்த டேபிள்ஸ் மூலயமா வந்து அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆவரேஜ் சேலரி இன் இந்தியா இஸ் 7 lakhs per annum to 18 lakhs per annum. ஸோ வாட் இஸ் அ ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இப்போ க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வந்து டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு.
ஸோ அதனால டேட்டா சயின்ஸோட இம்பேக்ட் அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இது இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இன் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் லீடிங் டு ஈவன் மோர் பவர்ஃபுல் டூல்ஸ். இப்போ ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சொஃபஸ்டிகேட்டடான அட்வான்ஸ்மெண்டான டூல்ஸ் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட், ஆஸ் அ ஏஐ இன்ஜினியர் ஆர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், வி ஷுட் லேர்ன் டு யூஸ் தட் டூல்ஸ். அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த டூல்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்க்ரீஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் ஏஐ கொலாபரேஷன் ஃபார் சுப்பீரியர் ரிசல்ட்ஸ். ஸோ என்னதான் ஏஐ மூலியமாக வந்து நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும், நமக்கு இப்போ வந்து ஒரு அனலிசிஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரைட்டிங் விஷயமா இருக்கட்டும், ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஹியூமன் தான். ஸோ அந்த ஹியூமன் ஏஐ கொலாபரேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆன் அ ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ ஏஐல என்னதான் வந்து ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சாலும், ஏஐல ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ல நமக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சாலும், அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஹவு அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றது, அந்த பிஸ்னஸ்ல எப்படி நம்ம க்ரோத் கொண்டு வர்றது, எப்படி நம்ம ரெவன்யூ எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது, ஹவு வி ஆர் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ், கஸ்டமர் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், ஹவு வி ஆர் கோயிங் டு ஆட் வேல்யூ டு கஸ்டமர்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னால தான் பண்ண முடியும். ஸோ ஏஐ வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஹியூமன் ஏஐ கொலாபரேஷன் அப்படின்றது தான் வந்து ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ ஏஐ அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ ஏஐயோட கொலாபரேஷன் இருக்கும்போது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை வந்து ஒரு 4x 5x 10x ஸ்பீடில் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அந்த நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஹை லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கொடுக்குற வேல்யூவை வந்து இன்னும் அதிகமான வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏஐ கொலாபரேஷன் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ டெவலப்மெண்ட் பிகமிங் வெரி கிரிஷியல். இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துட்டு வந்தாலும், ஸோ அதில் டேட்டா சயின்ஸில் எத்திக்ஸ் அண்ட் இந்த ப்ரைவசி ப்ளஸ் வந்து கஸ்டமர் டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வரப்போகிற ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டெக்னாலஜியே வந்து போயிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட அந்த ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதில். ஸோ ஃபைனல் தாட்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி, ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன். ஸோ ஏஐ இன்டகிரேஷன் நடந்துட்டு இருக்கு, டேட்டா சயின்ஸ் இன்டகிரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. By harnessing the power of data, we can gain deeper insights, solve complex problems, and unlock new possibilities. So this is an exciting time to be a part of the data science and AI revolution. ஸோ இந்த கோர்ஸ் மூலியமா டேட்டா சயின்ஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, what is the future of data science and how it is getting evolved, and what is the future of artificial intelligence, why each and every professional and students should learn artificial intelligence and data science அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் பற்றி டெஃபினட்டாக இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்சைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த கோர்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் ப்ளஸ் மற்ற எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் பேசிக்காக வந்து இந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இஃப் யூ ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் மை சேனல், கைண்ட்லி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் ஃபார் த ஃபியூச்சர் அப்டேட்ஸ். ஸோ என்னோட சேனல் பொறுத்தளவுக்கு யூ வில் கெட் வீடியோஸ் ரிலேட்டட் டு டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் இவால்விங் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக கண்டினியூஸாக வந்து யூ வில் கெட் வீடியோஸ். And I am also publishing video related to money management, personal finance related. I am publishing lot of videos. So I hope this video is very much useful to you. Kindly share this video, kindly like and share this video. So next இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் bye from zero to hero with Jiva.